விஜய் காவேரி வந்து வீட்டுக்கு போனோடனே பின்னாடி பசுபதி வந்து அவங்க பொண்ணையும் வந்து மருமகனையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து உள்ளே வரக்கூடாது, இது விஜய் வீடுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அதனால் இந்த வீட்டில் வந்து விஜயும் அவங்க பொண்டாட்டி தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால் ராகினியும் வந்து அவங்க அப்பா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. வந்து கேட்குறாங்க அஜய்கிட்டையும் அவங்க அப்பா கிட்டேயும், எதனால் எங்கிட்ட போய் சொன்னீங்க, இது உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க அவங்க. இப்படிலாம் போய் சொல்லியிருக்கீங்களா, இன்னும் என்னென்ன போய் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் நான் வந்தே தீருவேன், இந்த வீட்டில் வந்து நான் வந்து போயே தீரணும், அடி எடுத்து வைக்கணும், அதுக்கு எதாவது செய்யுங்கப்பான்றாங்க. உடனே எவ்வளோ பேசி பார்க்குறாங்க பசுபதி, ஆனால் கேட்க மாட்டேங்கிறார் தாத்தா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்கள் பொண்ணு வந்தால் பிரச்சனை தான் அதிகமாகும், நான் தேவையில்லாமல் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க முடியாது, வந்து அதனால் விஜய் எடுக்கிறது தான் முடிவு, விஜய் பொண்டாட்டிக்கும் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் இங்கே வர முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் அன்பரசு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்போ என் பொண்ணையை அனுப்பிச்சிடுங்க அப்படின்னோடனே, சரிங்க அனுப்பிச்சிடுறேன், இதில் என்ன இருக்குது, உங்கள் பொண்டாட்டி எப்போனா நீங்கள் கூட்டிகிட்டு தானே போகணும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு அவர். என்னது இவர் சொன்னோன்னா அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, இவ்வளோ நாள் சொல்லவே மாட்டார், இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அதெல்லாம் கிடையாதுப்பா, அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆகணும், அதுக்கு எதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லிடுறாங்க. அன்பரசு கிட்ட வந்து சொல்கிறாரு பசுபதி, கண்டிப்பாக அந்த வீட்டில் என் பொண்ணு வாழ்ந்தே தீரணும், அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்கள், அப்புறம் இல்லைனா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுறாரு. அதனால் வந்து அன்பரசு வந்து போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணு விஜய்கிட்ட பேசின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட பேசி பார்க்குறாங்க. அவள் மனசை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் தெரியுமா, இப்போ நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, இப்போ காவேரி எடுக்கிறது தான் முடிவு, அவளுக்கு விருப்பம் இருந்தால் வந்து அந்த பொண்ணு உள்ளே வரட்டும், அப்படி இல்லைன்னா உங்கள் பையனை நீங்கள் தள்ளி கொடுத்துட்டு வைக்கிறது தான் கரெக்டு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க சித்தி வந்து தவிக்கிறாங்க. ராதா போயிட்டு காவேரி கிட்ட உதவி கேட்குறாங்க, ப்ளீஸ் என் பையன் என் கூட வாழணும்னு நான் நினைக்கிறேன், தயவுசெய்து இந்த உதவி பண்ணி, இது வரைக்கும் நான் எந்த உதவி உங்ககிட்ட கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. காவேரி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ராகினி உள்ளே வரத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அதனால் வந்து ராகினி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என் பேச்சுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் ராகினி அவங்க வீட்டில் எல்லாம் நிம்மதி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் ஒரே குழப்பம் அடைகிறாரு. எதனால் வந்து காவேரி இப்படி பண்ணுறா, எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து முடிவெடுத்தா ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு காவேரி கிட்ட போய் கேட்குறாரு. ஏன் காவேரி திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுத்த, ராகினி தான் உனக்கு பிடிக்காதுல்ல, அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னோடனே, ஆமாங்க நினச்சேன், ஆனால் கல்யாணம் நடந்துடுச்சு, அது மட்டும் கிடையாது, ராகினி வந்து இந்த வீட்டில் தானே இருக்க போகிறா, காலம் ஃபுல்லாக வாழ போகிறா, ஆனால் நான் அப்படி கிடையாதுல்ல, 8 மாதம் கழிச்சு நான் வீட்டை விட்டு போய் தானே ஆகணும், அப்போது காலம் ஃபுல்லாக வாழ்கிறவன் தானே இந்த வீட்டில் இருக்கணும், 8 மாதம் வாழ்க்கை வாழ்கிறவன் நான் எல்லாம் எதுக்குங்க இந்த வீட்டில், அதனால் நான் போயிட்டோன்னா அவன் நிம்மதியாக வாழ போகிறாள், அப்புறம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எல்லாருக்கும் வராது, அதை யோசனை பண்ணி தாங்க நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்றாங்க. காவேரி நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாங்க உண்மை தானே, அது எப்படின்னு 8 மாதம் கழிச்சு நான் போய் ஆகணும், அந்த 8 மாதம் வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம் அவளை சமாளிக்கிறது, அது கூட நான் எப்படியா சமாளிச்சிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது உங்கள் வீட்டில், ஏன்னா நான் இருந்தால் தான் ராகினி பிரச்சனை பண்ணுவா, நான் போயிட்டு அப்புறம் இங்கே என்ன பிரச்சனை பண்ண போகிறாவ, அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், நான் எடுத்தது நல்ல முடிவு தானேங்க, இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாம் கேட்ட விஜய் வந்து அப்படியே ஆடி போய் உட்காந்துடுறாரு. அப்போ 8 மாதம் கழித்து வந்து காவேரியை விட்டு போயிடுவாளா, என் கூட இருக்க மாட்டாளா, ஆமாம் நான் தானே அக்ரிமெண்ட் போட்டேன், அப்புறம் வந்து அவள் போயிடுவாளான்னு கேட்டால் என்ன அர்த்தம், என் மனசாட்சி என்னை கேள்வி கேட்குதுல, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. காவேரி என்னை விட்டு போகவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இதோட முடியுது.